தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் ஓர் அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழக அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. நாட்டின் 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாட்டின் 77வது குடியரசு தினம் டெல்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெறக்கூடிய இந்த ஒரு சூழலில் தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். குடியரசு தின நிகழ்ச்சி தமிழக அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. 2026 ஜனவரி 26ஆம் தேதி நாட்டின் 77வது குடியரசு தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய கடமை பாதையிலே கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவது போல இந்த ஆண்டும் கொண்டாடப்பட இருக்கின்றது. இதில் பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த மாநிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அலங்கார ஊர்திகள் பங்கேற்பது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் சார்பிலிருந்து எந்த ஊர்திகளும் பங்கேற்காத நிலையிலே அது தமிழ்நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையாக மாறியது. அதன் பிறகு தமிழக அரசே சில அலங்கார ஊர்திகளை தயார் செய்து தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊர்திகளை கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு சார்பிலிருந்து அலங்கார ஊர்திகள் இடம்பெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் அதிகாரிகளிடம் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு தொடர்ந்து அதை கண்காணித்து வருகிறார்கள். எனவே இந்த ஆண்டும் தமிழக அரசினுடைய அலங்கார ஊர்திகள் பங்கேற்கிறது. இதில் பசுமை மின்சக்தி எனும் தலைப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தியை பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுடைய ஊர்திகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார்கள்.